ஹலோ கைஸ். இதில் நம்ம அண்டர்கவர் ப்ரொஃபஸர் மான்மோட எபிசோட் 11 தமிழ் எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி சப்போர்ட்டை இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறேன். ஓகே, எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக், ஓகேவா? நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து ஹீரோவை பார்த்து என்ன மாதிரி ஒரு கோழையை டீமுக்குள்ளே ஏன் எடுத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் திடீர்னு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். ஃபைட்டுன்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அந்த இடத்த விட்டு ஓடுறது மட்டும் தான் நான் வந்து பார்ப்பேன். ஈவன் தோ என்கிட்ட வந்து மற்றவங்கள விட நல்ல பவர்ஸ் இருந்தாலுமே நான் வந்து அப்படி தான் நான் ஓடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நீ கோழையாக இருக்கிறதுனால தான் உன்னை வந்து நான் அக்செப்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அப்போ இது என்ன ஆன்சருன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் வந்து கேட்க, உன்னோட பவரை பற்றி எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் உன்னோட பவர் எந்த அளவுக்கு டேஞ்சரஸான பவர்னு எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ ஹேண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு ஆர்ஃபனாக இருந்தேன், அதாவது ஒரு அனாதையாக வந்திருந்தேன். கிட்டத்தட்ட என்னோட யூத்தே வந்து நான் ஆர்ஃபனேஜில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் யார் கூடயும் வந்து சேர்றதுமே வந்து கிடையாது. அப்புறம் என் கூட ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருந்தா. அவள் வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளோட ஸ்மைலுமே ரொம்ப பிரைட்டாக ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்துச்சு. அவள் தான் எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் நினச்சேன். ஒரு நாள் அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்பியை வந்து கூப்பிட்டு வந்தா, ஒரு நாய்க்குட்டி வந்து கூப்பிட்டு வந்தா. அந்த நாய்க்குட்டி ரொம்பவுமே க்யூட்டாக வந்து இருந்துச்சு. அப்போ வந்து அந்த நாய்க்குட்டி வந்து என்னை திடீர்னு வந்து கடிச்சிருச்சு. அப்படி கடிச்சதுக்கப்புறமா அப்படின்னுமா சொல்லிட்டு வந்து சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ இல்லை நீ கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது, அப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடந்துச்சு, என்னோடய ஃபர்ஸ்ட் மர்டருன்றமா சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் வந்து சொல்கிறான். அதாவது சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இவனுக்கு தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு வந்து இருந்திருப்பா. அவள் இடத்துல அந்த நாய்க்குட்டி கடிச்சு அவன் நாயா மாதிரி அந்த இடத்துல அந்த பொண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருப்பான் ஹேண்ட்ஸு. அந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸ்னால் வந்து தாங்கிக்க முடியாது. அவன் ரொம்பவுமே மன வருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பான், ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றிலாம் நீ வந்து கவலை வந்து படாத, அப்புறம் ஒரு டைம் வந்து வரும், அந்த டைமில் நீ ரியாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, நம்மளோட ஹேண்ட்ஸ் கையில் வந்து ஒரு பொருள் வந்து கொடுக்குறான், ஒரு வெப்பன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் வந்துட்டு இது என்ன வெப்பன், இது வந்து என்ன பீஸ்ட்னால வந்து இது செஞ்சீங்கன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டைம் வந்து வரும், அந்த டைம் நீ எல்லாத்தையும் விட்டு ஓடுற மாதிரி வந்து இருக்கும். நான் வந்து உன்னை திட்டலாம் மாட்டேன், பட் நீ எப்போனா வந்து சண்டை போடணும், எல்லாரையும் எதிர்த்து நின்று சண்டை போடணும்னு நினச்சேன்னா இதை வந்து யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொடுத்துருப்பான். இது வந்து ஃப்ளாஷ்பேக், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் காமிச்சிட்ருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கடைசியாக பார்த்து இல்லையா அந்த மெஜிஷியனு நம்ம ஹேண்ட்ஸ்க்கு வந்து சரியான ஒரு டேமேஜ் வந்து கொடுத்துருப்பான். அந்த அட்டாக் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹேண்ட்ஸோட வயிற்றில் வந்து பட்டு அவன் வந்து மயங்கி விழுந்த மாதிரி கீழே வந்து கிடப்பான். அப்போ அந்த ஆள் வந்துட்டு இன்றைக்கி தான் நம்மளோட லக்கியான ஒரு நாள், இந்த அளவுக்கு செக்யூரிட்டி வந்து லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுதான் நம்மளுக்கான டைமு, எல்லாத்தையும் வந்து ஆட்டையை போட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்களாம் வந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் கையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் வந்து இருக்கும். அந்த பவுச் வந்து அந்த ஆள் வந்து எடுத்துருவான். எடுத்துகிட்டு அவன் வந்து போகும்போது நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து அதை என்கிட்ட கொடு, நான் வந்து என்னோடய பாஸ்கிட்ட வந்து கொடுக்கணும், அதை என்கிட்ட தான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஓ நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, இது வந்து சாபம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் எட்டி உதச்சிருவான். நம்ம ஹேண்ட்ஸ் வந்து தூரத்தில் விழுவான், வழியில் அப்படி வந்து பார்த்திங்கன்னா துடிச்சிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட ரொம்ப பார்க்க எனக்கே அந்த கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஹேண்ட்ஸ் வந்து என் பாஸ்கிட்ட வந்து கொடுத்தாகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே வந்திருப்பான். அப்போ அந்த ஆள் வந்துட்டு உனக்கு நான் பாவம் பார்த்து போயிடுறேன், அப்படியே வந்து செத்து போயிரு, நான் எதுவும் ஒன்று அட்டாக் பண்ண மாட்டேன்ற சொல்லிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாலும் வந்து அப்படி சொல்லுவான். அப்போ நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிடும். அவனோட பாடி ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும், அவனால் மூவ் பண்ண முடியாது, ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. அவனுக்கு அப்படியே ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அதாவது நம்மளோட அலெக்ஸ், ஆர்ஃபா, அதுக்கப்புறம் ஃபேண்டஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நிற்கிற மாதிரியும் அவங்களுக்கு பின்னாடி பின்தங்கிற மாதிரி, அதாவது இவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் தோற்று போகிற மாதிரி இவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. இது எல்லாமே வந்து நான் வீக்காக இருக்கிறதுனால தான் நடக்குது, நான் வந்து எல்லாரையும் வந்து விட்டு கொடுக்குறதுனால நடக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் பையனை யோசிப்பான். யோசிச்சுட்டு வந்து முன்னாடி வந்து பார்ப்பான், நம்ம ஹீரோ வந்து ஒரு வெப்பன் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த வெப்பனை வந்து விழுந்து கிடக்கும். அதை பார்த்துட்டு இதுதான் வந்து பாஸ் வந்து கொடுத்தாரு, மேபி இதுதான் வந்து எண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பன் எடுத்து அவனோட கையில் வந்து குத்துறான். அதாவது நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட ஹேண்ட்ஸோட பவர் என்ன, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அவனை டேமேஜ் பண்ணிச்சுன்னா அந்த விஷயமாகவே அவன் வந்து மாறிடுவான். இப்போ அந்த டேகர் வந்து குத்துனோடனே அந்த டிராகனுக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஆரா வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்துட்டு என்னடா இருக்குன்றமா சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து மாற ஆரம்பிச்சிருவான். அதாவது ஒரு பீஸ்ட் மாதிரி வந்து மாற ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல கேசிலேருந்து ஃபேண்டஸ்லேருந்து எல்லாருமே வந்து அந்த ஆரா வந்து நோட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் பக்கத்தில் இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஈவன் நம்ம ஹீரோவுமே வந்து திரும்பி பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ இன்னொரு பக்கம் நம்மளோட அலெக்ஸையும் நம்மளோட ஃபேண்டஸையும் வந்து காட்டுறாங்க.
ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஒரு வண்டியில் வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஃபேண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹவுஸே வந்து முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஆலெக்ஸ் வந்து என்னடா முறைச்சி பார்த்துன்னு இருக்க அங்கே என்னப்பா சொல்லி கேட்க, அதுக்கு வந்து நம்மளோட ஃபேண்டஸ் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. அதோட ஸ்மெல்லு ப்ரெசன்ஸ் அதை வச்சே என்னால் வந்து சொல்ல முடியுது. ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்க மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் தான் வந்து என்கவுண்டர் வந்து பண்ணியிருக்கேன். பட் இதோட ப்ரெசன்ஸ் அதோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டஸ் சொல்லு. ஆலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்ஷன் ஹவுஸ்லேருந்து வந்தால் அது கண்டிப்பாக அவனாக தான் இருக்குன்றமா சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சுக்கிறான். என்ன ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம லீடருக்கும், அதாவது நம்ம ஹீரோக்கும் நம்மளோட ஆலெக்ஸ்க்கும். ஆலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்பான். என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கும் போது, லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃபேண்டஸ் வந்து உங்களுக்கு அடுத்து பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு வந்து சொன்னீங்க. அப்போது நம்மளோட குரூப்பில் ஃபஸ்ட்டு யார், அது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட வந்து கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து இல்லை இந்த லிஸ்ட்டில் வந்து என்னோடய பேரே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அதுக்கு அலெக்ஸ் வந்து அப்போ நான் தான் ஃபஸ்ட்டான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பான். அப்போ இல்லை நீ வந்து தேர்டுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ யார் தான் இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அலெக்ஸ் வந்து கேட்க ஹான்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்லேருந்து இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கு வந்து வர்றாங்க. அலெக்ஸ் இருக்கான் இல்லையா, இவனுங்க வந்து போயிட்டுருக்கானுங்க. இன்னொரு பக்கம் வந்து இவான் லியூக் வந்து என் கதை முடிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, பிரின்சஸ் வந்து எங்கன்னு சொல்லி கேட்கும்போது யாருக்கும் வந்து தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து காய ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவனோட கதை அதோட முடிஞ்சிடும். இவனை வந்து தூக்கில் வந்து போட்டுருவாங்க பிரின்சஸ்க்கு எதனா ஆச்சுன்னா. ஏன்னா இவன் தானே ரெஸ்பான்சிபிள். அதனால வந்து பையன் இவன் கதை முடிஞ்சிடும். பையன் வந்து பயந்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் வந்து காட்டுறாங்க இந்த மான்ஸ்டர் வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆனதுனால நிறைய கிரிப்டிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்குது. லைக் வேர் உல்ஃபு மான்ஸ்டர்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்துட்டு என்னடா அதுன்ற சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளோட ஹான்ஸோட முழு உருவத்தை வந்து காட்டுறாங்க. நம்ம ஹான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீஸ்ட்டாக வந்து மாறி இருப்பான். கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இவங்க பார்த்ததுலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கஸ்டான பீஸ்ட்னா அது இதுதான். இதை பற்றி நம்ம வந்து இப்போ போக போக வந்து பார்ப்போம். எல்லாருமே வந்துட்டு இது என்னதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சில வயசான ஆளுங்கள்லாம் இந்த மான்ஸ்டர் இது 5 வருஷத்துக்கு முன்னாடி டுர்மாங் கிங்டம்குள்ளே வந்த அந்த மான்ஸ்டர் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மான்ஸ்டரோட பேர் சொல்கிறாங்க. இதுதான் வந்து பீஸ்ட் ஆஃப் கெவோடன். அதாவது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட கேசி வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம ஹீரோ வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து தனியால் நின்று தோக்கடிச்சிருப்பான்னு சொல்லி, அந்த மான்ஸ்டர் தான் திருப்பி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதாவது உங்களுக்கு கதை புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டர் வந்து போட்டு தள்ளி அதோட போன்ல இருந்து தான் ஒரு டேகர் வந்து செஞ்சுருப்பான். அதனால அதை டேமேஜ் பண்ணதுனால நம்ம ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து மாறி இருப்பான். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல இந்த மான்ஸ்டர் மட்டும் இல்லை, இதோட ப்ரெசன்ஸ்னால நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லாருமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கதறாங்க. ஏன்னா அவனோட மேஜிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அதோட ஸ்பீடு வந்து அதோட சைஸ் இருக்கு இல்லையா, அதோட சைஸ்க்கும் ஸ்பீடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ பெருசாக இருந்தால் அதோட ஸ்பீட் மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அதனால் இவனுங்களாம் வந்துட்டு என்னடா நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கேசி வந்துட்டு எல்லோரும் இந்த பக்கம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வழி வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா கேசி, அதுக்கப்புறமா நம்மளோட பிரின்சஸ், அதுக்கப்புறமா அந்த நைட் கிராலர் ஆர்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள சேர்ந்த ஒரு பொண்ணு, இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து வராங்க. இதை பார்த்துட்டு கேசி வந்து பயந்துருவாங்க. ஏன்னா பீஸ்ட் ஆஃப் கெவோடான்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ பக்கத்தில் இருக்க அந்த நைட் ஆர்டர் சேர்ந்த பொண்ணு வந்து, அதாவது டுர்மாங் கிங்டமில் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த மான்ஸ்டராக நீங்கள் சொல்கிறீங்கன்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஆல்ரெடி செத்துருச்சுன்னு நினச்சன்ற மாதிரி சொல்லும் போது கேஸ் வந்து ஆமாம் அது வந்து செத்து போயிடுச்சு. ஏன்னா டுர்மாங் ராயல் மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெட் பாடி வந்து இருக்குது, நான் தான் அதை வந்து பார்த்தனேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மியூசியமில் வந்து அதோட பாடி வந்து நம்மளோட கேசி வந்து பார்த்துருப்பாங்க. பட் இந்த மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்திருக்கு. லைக் கம்ப்ளீட்டாக வந்து அதுவாகவே வந்து மாறல, பட் கிட்டத்தட்ட 90-80% வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்திருக்கு. அதனால் இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேசி வந்து திருப்பி யோசிச்சு பார்க்குறாங்க. என்னென்னா ஆப்ரஹாம் வேன் ஹெல்சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட் ஆஃப் கெவோடன் வந்து தோக்கடிச்சிருப்பான். இது வந்து இப்போ திருப்பி லேத்தபெக்கில் வந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஜேம்ஸ் மொரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா லேத்தபெக்கில் கடைசியாக இருந்ததாக நிறைய ட்ரேசஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ நான் யோசிச்சது வந்து கரெக்டு தான், இது வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இந்த 3 கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆள் தான், அதாவது நம்ம ஹீரோ தான்.
அப்போ அவன் இங்கே தான் வந்து இருக்கான்றமா சொல்லிட்டு மொரியாரிட்டி இந்த சிட்டிக்குள்ளே நீ என்ன தான் பண்ண வந்து நினச்சிட்ருக்கணுமா சொல்லிட்டு கேசி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட பவரை வந்து யூஸ் பண்ணி நிறைய ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர வைக்கிறாங்க. அப்போ மற்றவங்கலாம் பரவாயில்ல, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக நைட் ஆர்டர் சேர்ந்தவங்க கூட வந்துருக்காங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றமா சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மான்ஸ்டர் ஆஃப் கெவடன் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஹான்ஸோட கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக வந்து கிடையாது. இதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் கேசிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அது லாக் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹான்ஸ் கடைசியாக அடிப்பட்டு விழுந்து கிடந்தாலே அந்த இடத்துக்கிட்ட வந்து வரோம். வந்து பார்த்தா அந்த டேகர் வந்து இருக்குது, அந்த இடத்துல ரத்த காயமாக வந்துருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ அவன் கடைசியாக அதை வந்து யூஸ் பண்ணிட்டா போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏத்தன் நாக்டர்னஸ் அந்த ஸ்பெல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணோன்னே வந்து அந்த மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட ஹான்ஸோட அந்த மான்ஸ்டர் இருக்க இடத்துக்கு ஆப்போசிட் பில்டிங் மேலே நம்ம ஹீரோ வந்து போய் நிற்கிறான். அப்படியே இன்னொரு பக்கம் வந்து காட்டுறாங்க, கேசி வந்து நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்கும். என்னடா சத்தம்னு சொல்லி அவங்க திரும்பி பார்த்தா எலி குட்டிங்க. மொத்த எலியும் வந்து பார்த்திங்கன்னா படையை எடுத்துகிட்டு வந்து நம்ம கேசி இருக்க பக்கம் வந்து ஓடி வரும். கேசிக்கு வந்து எலினா வந்து பயம் போல். அதை பார்த்துட்டு இந்த பீஸ்டெல்லாம் வந்து கண்ட்ரோலே வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பயந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எலினா தான் ரொம்பவுமே பயமாமா. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு செவர் மாதிரி வந்து கட்டுறாங்க. அதையும் தாண்டி அது வந்து ஏறுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி அதை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. இது வந்து அழிஞ்சு போக திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேட் ஆகி வந்துக்கிட்டே வந்துருக்கு. இவங்கெல்லாம் வந்துட்டு இப்படியே போனால் நம்ம கண்டிப்பாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு வந்து நம்மளோட பீஸ்ட் ஆஃப் கெவடன் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் ஆகாமல் நின்றும். இவ்வளோ நேரம் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து மூவ் ஆகாமல் நின்றும். மற்ற கிரிப்டிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நின்றும். எல்லாருமே வந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன் இது மூவ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ஜேம்ஸ் மொரியாரிட்டி மாதிரி கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல வந்து நிற்பான். இதை பார்த்துட்டு கேசி வந்து மொரியாரிட்டின்ற மாதிரி பின்னாடி இருக்க கேசி வந்து நீங்கள் கன்ஃபார்மாக இது மொரியாரிட்டின்னு சொல்கிறீங்களா நம்ம சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளோட கேசி வந்து பார்த்திங்கன்னா அவனோட மூஞ்சில் இருக்கல அந்த மாஸ்க்கு, அதுவும் இல்லாமல் அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி அவன் ஒரு மாதிரி ஆட்டிடியூடோடு நிற்கிறான்ல, இது வந்து ஜேம்ஸ் மொரியாரிட்டி மட்டும்தான் வந்து இந்த உலகத்திலே வந்து இருக்குன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சுட்டுறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஃபீல் ஆகிட்டே வந்துருந்துச்சு, இது வந்து கண்டிப்பாகவே ஜேம்ஸ் மொரியாரிட்டி தான்றமா சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துலையே வந்து அந்த மான்ஸ்டர்ஸை விடவையும் ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு ஆள் அவன் தான்றமா சொல்லிட்டு கேசி வந்து பார்த்துட்டு அதை தான் அந்த மான்ஸ்டர் வந்து ரியலைஸ் பண்ணிடுச்சு. அதனால தான் வந்து அட்டாக் பண்ணாமல் நின்றுட்டு இருக்கான்றமா சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக முதல்ல நம்ம ஹீரோக்கு வந்து டவுட் இருக்கும், ஹான்ஸ் வந்து உயிரோட இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவன் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகி தான் வந்துருந்துப்பான். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ரத்தம் வந்துருந்துருக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது ஹான்ஸ் வந்து உயிரோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். கஷ்டத்தில் இருக்க சபார்டினேட்டை காப்பாற்றுறது தான் ஒரு நல்ல லீடரோட ஒரு விஷயன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹான்ஸ் கிட்ட வந்து வரான். அதாவது இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இப்போ ஹான்ஸ் வந்து கான்சியஸ்னஸில் இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணால் மட்டும் தான் ஹான்ஸ் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ அதனால அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். இதை பார்த்துட்டு நம்மளோட கேசி வந்து ஹை ஸ்பீட் மூமெண்ட்ஸா, நான் லாஸ்ட்டாக பார்த்ததை விட இவன் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்திருக்கான், இல்லை எனக்கு தெரிஞ்சு இவன் டெலப்போர்ட் தான் பண்ணான்றமா சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அது கூட வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவுமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானா. அப்போ இவங்கெல்லாம் வந்து கிரிப்டிட்ஸ் அட்டாக் பண்ணும்போது அந்த கிரிப்டிட்ஸ் வந்து ரீஜென்ரேட் பண்ணிச்சு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும்போது அது ரீஜென்ரேட்டே வந்து பண்ணல. அதுவே வந்து இவங்களுக்கு சுத்தமாக வந்து புரியாது எப்படி இது வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து அப்படியே மறைஞ்சே வந்து போயிடுது. அவனோட ஸ்வாட் வந்து அந்தளவுக்கு ஸ்பெஷலான ஸ்வாடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜேம்ஸ் மொரியாரிட்டி வந்து இவங்க பக்கம் தானே இருக்கான், அதாவது மான்ஸ்டர் கூட தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான், மான்ஸ்டர் தோக்கடிக்கிறதுக்காக தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட ஹான்ஸ் கூட வந்து சண்டை போடுவான். பட் என்னதான் இருந்தாலும் அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துருக்கும் இல்லையா. அந்த டைம் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா அதுக்கு மேலே வந்து பறந்து போய் ஒரு கேஸ் வந்து போட்டிருப்பான், ஒரு ஆசிட் கேஸ் மாதிரி. அது வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே இதை வந்து முடிக்கிறதுக்கான டைம் வந்து வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அது மேலே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அடுத்த அட்டாக் வந்து போகிறான்.
அப்படி க்ளோஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீ காப்பாற்றுறதுக்கு யாருமே வந்து கிடையாது. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம முடிச்சிருவோம் ஹேண்ட்ஸுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போய் அட்டாக் பண்ணுறான். பட் வந்து பார்த்தீங்கன்னா சரண்டரே வந்து ஆக மாட்டான். யாருன்னா நம்மளோட ஹேண்ட்ஸு. அப்போ வந்துட்டு ஏன் வந்து நீ இது பண்ண மாட்டேற, நீ இன்னும் கான்ஷியஸில் வந்து இல்லையா, இந்த பாடி வந்து உன்னோடது இல்லை ஹேண்ட்ஸுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ப்ளோ வந்து கொடுக்குறான். அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூஞ்சி மேலே வந்து இறக்குறான். இவன் என்னென்னத்தையும் எடுத்துகிட்டு வரான், எனக்கே வந்து தெரிய மாட்டேங்குது. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரான். ஏன்னா ஒரு கிரிமினல் மாதிரி இருக்கான் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்டான வெப்பன்ஸ்லாம் வந்து வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட கதை வந்து முடிஞ்சிருது. அதாவது அந்த ஆசிட் வந்து முதல்ல போட்டிருப்பான் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாடி வந்து மெல்ட் ஆகிவில நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து தனியாக வந்துடுவோம். வந்தோடனே இப்போ நம்ம கிளம்பிடலாம் ஹேண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்மேட்ஸே வந்து கூப்பிட்றான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. வந்தோடனே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கஃப்கா வந்து கிடச்சிட்டான். அதாவது நம்மளோட ஹேண்ட்ஸோட பட்ட பேர் இந்த இடத்துல கஃப்கா. ஸோ அதனால் கஃப்கா வந்து கிடச்சிட்டான். எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட டீம்மேட்ஸ் கீழே வந்து சொல்லும் போது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல ஜேம்ஸ் மொரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வந்து கேட்குது. யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா கேசி. ஓ கேசி நீயா? ஆமாம்ப்பா, பார்த்து ரொம்ப நாள் வந்து ஆச்சு, நீ எனக்காக தான் வந்து இவ்வளோ நாளாக தேடிட்டு சுற்றிட்டு இருந்தான் சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து கேட்க, எனக்கு வந்து அப்பயே தெரியும்டா நீ வந்து சாவலன்னு சொல்லிட்டுன்றமா சொல்லிட்டு கேசி வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேசியை பார்த்துட்டு, உனக்கு நான் பிச்சையாக போட்ட வாழ்க்கை வந்து உனக்கு பிடிக்கலையா, இந்த இடத்துல நீ என்னை பார்க்காத மாதிரி தான் வந்து நடந்துருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ பார்த்துட்டு தேவையில்லாமல் இன்னொரு வம்பை வந்து இழுக்க பார்க்குறியான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி திமிரா நக்கலாக வந்து நான் பேச ஆரம்பிப்பான். சரி ஓகே, நான் வந்து இங்கே பேசுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை, நான் அந்த இடத்துல டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப, உன்னை கிளம்ப வந்து யார் விடுறேன்றமா சொல்லிட்டு கேசி வந்து அட்டாக் பண்ண வந்து ஆரம்பிக்கிறா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லை போட்டு நம்ம டீம் மொத்த பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு சர்க்கிள்குள்ளே வந்து நின்றுடுறான். அவங்க வந்து கிளம்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான் வந்து போடுறான். அதாவது இப்போ அவனுக்கு அப்படியே வானத்து மேலே வந்து பறந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா போவானுங்க. அதாவது நீங்கள் ப்ளீச்ன்ற ஒரு அனிமே பார்த்துருந்தீங்கன்னா அதில் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா போவோம், அதே மாதிரி ஒரு மாசான ஒரு போகிற ஒரு வே தான் இது. நம்ம ஹீரோ வந்து அப்படி போகும்போது நம்மளோட பெட்டி இருக்காங்களா, பெட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளோட ஹீரோட க்ரூ மேலே இருந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருவா. அப்படி வரும்போது என்ன ஆகுனா, நம்மளோட அந்த சைடில் வந்து அலெக்ஸ் தான் வந்து நின்றுட்டு இருப்பான். அலெக்ஸ் அசால்ட்டாக அந்த பொண்ணோட ஃபுல் அட்டாக்கை ஒத்த கையில் டாச் பண்ணி தூக்கி வீசிடுவான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு நிமிஷம் யாரா இவன்றமா சொல்லிட்டு அவளே வந்து ஷாக் ஆயிடுவான். ஏன்னா நம்ம அலெக்ஸோட பவர் அந்த மாதிரி, அவனுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானாலும் நம்மளுக்கு சீசன் 2 வந்து அவன் எப்படிப்பட்டவன் தெரியும். ஸோ இப்போ நம்ம கேஸ் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டான்றமா சொல்லிட்டு அவன் வந்து கத்துறா. உன்னால் முடிஞ்சா கொண்டுக்கோ கேசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்ல வந்து இருக்கான். ஸ்பெல்ல இருக்கும்போது உன்னை நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் கேசி அப்படின்றமா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான். ஸோ இந்த இடத்துலையே நம்ம இந்த சீசன் 1 வந்து முடிச்சுக்கலாம் கைஸ். அதாவது இந்த சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஃபயராக வந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சீசன் 1க்கு நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. சீசன் 2 வந்து இருக்குது. ஸோ நான் சீசன் 1க்கு கொடுத்த அதே சப்போர்ட் வந்து சீசன் 2க்கும் நீங்கள் வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த சீரீஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த சீசன் 1க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு எபிசோடோட, அதாவது சீசன் 2ஓட உங்களை வந்து நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.